வாங்க இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு உண்மையை சொல்ல போற ஒரு தொகுப்பு. உங்களை நீங்களே காப்பாத்திக்கிற சுதந்திரம், அதாவது சாவரனிட்டி ஆஃப் செல்ஃப் ரெஸ்கியூ பத்தி தான் இங்க அலச போறோம். என்ன நான் ஏன் காப்பாத்தணும், நான் என்ன அவ்வளோ பெரிய ஆபத்துலயா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு பெரிய மாய வலையில ரொம்ப வசதியா சிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். நம்மகிட்டயே நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிற அந்த மிகப்பெரிய பொய் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ரொம்ப ஆழமா சேஃபா ஒரு பொய்யை ஒளிச்சு வச்சிருக்கோம். அந்த பொய் தான் நம்மள எதுவுமே செய்ய விடாம அப்படியே முடக்கி போடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது என்னவா இருக்கும்? விட ரொம்ப சிம்பிள் பாஸ். ஏதோ ஒரு நாள் எல்லாமே மாறிடும். இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நீங்க எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? ஒரு நாள் யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, திடீர்னு எனக்கு நல்ல நேரம் வரும், ஒரு நாள் நான் முழுசா ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம நம்பிட்டே இருக்கோம்ல. ஏதோ ஒரு மேஜிக் நடந்து நம்ம பிரச்சனைகள்லாம் ஓவர் நைட்ல சரியாகிடும்னு வெயிட் பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் நாம நம்புற அந்த பெரிய பொய். நாம சொல்லிக்கிற அந்த மிகப்பெரிய பொய் இந்த காத்திருப்பு அப்படிங்கிற மாயை தான். கொஞ்சம் உங்க லைஃபையே திரும்பி பாருங்க. இது எவ்வளவு மோசமான ஒரு ட்ராப் தெரியுமா? எவ்வளோ காலமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாங்கன்னா, இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, கரெக்டான வாய்ப்பு தானா தேடி வரும், இல்ல என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா மாறிடும்னு காத்துட்டு இருக்கீங்களா? பாஸ், இந்த காத்திருப்பு உங்களை ஏமாத்திட்டே இருக்கிற ஒரு பெரிய மாய வலை. அந்த வலையில சிக்கினா என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல நாட்கள் மாதங்களா மாறும், அப்புறம் மாதங்கள் அப்படியே வருஷங்களா மாறிடும். கடைசியில திரும்பி பார்த்தா பல வருஷங்கள் ஓடி இருக்கும். ஆனா நீங்க லைஃப்ல இன்னும் அதே இடத்துல தான் நின்னுட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கு திறமை இல்லைங்கிறது கிடையாது, நீங்க ஆக்ஷன் எடுக்காம சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தது மட்டும்தான். இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. யாரும் உங்களை காப்பாத்த வரப்போறதில்ல. இந்த ஒரு ஆழமான உண்மையை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இலக்குகளுக்காக, உங்க ட்ரீம்ஸ்க்காக வேற யாரும் அவங்க தூக்கத்தை தொலைக்க போறதில்ல. உங்க கனவுகளை பத்தி உங்களை விட அதிகமா இங்க யாருமே யோசிக்க போறதில்ல. உங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் நீங்க மட்டுமே பொறுப்பு. இதை ஏதோ ஒரு சோகமான விஷயமா பார்க்காதீங்க. இதுதான் உங்க லைஃபே மாத்த போற ஒரு பெரிய ரியலைசேஷன். நீங்க தனியா இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சாபம் கிடையாது பாஸ். அதுதான் உங்களோட உண்மையான சுதந்திரம். உங்க வாழ்க்கை முழுசா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கறத உணர்றது தான் அந்த ஃப்ரீடம். நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண யாருடைய பர்மிஷனும் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க வளர யாருடைய அப்ரூவலும் தேவையில்ல. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சும்மா களத்துல இறங்கி அடிக்கிறது. காத்திருப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு செயலும் இல்லாம சும்மா இருக்கிறது. ஆனா உருவாக்குதல் அப்படிங்கிறது முழு எனர்ஜியோட ஈடுபாட்டோட செயல்படுறது. நீங்க வெயிட் பண்றத முதல்ல நிறுத்துங்க. உங்களை நீங்களே உருவாக்க ஆரம்பிங்க. அந்த பயணம் பார்க்க கொஞ்சம் கரடுமுரடா இருக்கலாம், ஏன் பயமா கூட இருக்கலாம், பரவாயில்ல. காத்திருப்பை விட்டுட்டு ஆக்ஷனை நோக்கி நகருங்க. இந்த கண்ட்ரோலை நம்ம கையில எடுக்கிறதுல இருக்கிற அந்த சுதந்திரம், அது ஒரு தனி ஃபீல். இங்கே நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்தாகணும். எக்ஸ்கியூஸ் சொல்ல போறீங்களா இல்ல ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? ரியாலிட்டி என்ன தெரியுமா? லைஃப் எப்பவுமே சாக்கு போக்குகளுக்கு ரிவார்ட் கொடுக்காது. அது நீங்க செய்யற செயல்களுக்கு மட்டுமே மகுடம் சூட்டும். நீங்க உங்க பாஸ்டையோ சிச்சுவேஷனையோ குறை சொல்லிட்டே இருக்கலாம், ஆனா நாளோட முடிவுல நீங்க செஞ்ச செயல்கள் மட்டும்தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். நீங்க பார்த்து வியக்கிற, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற மனிதர்களை கொஞ்சம் உத்து பாருங்க. அவங்கள யாராவது வந்து காப்பாத்துனாங்களா? கண்டிப்பா இல்ல. காலையில பெட்ல இருந்து எழவே பிடிக்காத நாட்கள்ல கூட அவங்க எழுந்திருச்சாங்க. யாருமே கவனிக்காத நேரத்திலையும் வெறித்தனமா உழைச்சாங்க. எவ்வளோ தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, தங்களை தாங்களே காப்பாத்திக்கிட்டாங்க. அதே பாதை இப்ப உங்க முன்னாடியும் ஓப்பனா இருக்கு. அதனால சாக்கு போக்குகளை தூக்கி போடுங்க. செயல்கள் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற இன்னொரு கேள்வி இதுதான். ஒரு விஷயத்த செய்ய எனக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரல, நான் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? எல்லாம் பர்ஃபெக்டா ரெடியான பிறகு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு நம்ம லைஃப்ல எவ்வளோ நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த மாயைய இன்னைக்கு நாம சுக்கு நூறா உடைக்க போறோம். நிதர்சனமான உண்மை இதுதான் பாஸ். கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு செயல்ல இறங்கின பிறகுதான் வருமே தவிர அதுக்கு முன்னாடி வராது. நான் 100% ரெடி ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ண பிறகு இங்க யாருமே எதையும் தொடங்குறதில்ல. நீங்க முதல்ல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்கான தன்னம்பிக்கை உங்களுக்கு தானா வரும். கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செயலோட தொடக்கம் கிடையாது, அது உழைப்போட ரிசல்ட். நாம முழுசா ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டுக்கதை. அந்த சரியான தருணம் வரமே வராது. இத உங்களை எழுப்புற ஒரு வேக்கப் காலாவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணுமா? நீங்களே அதை உருவாக்குங்க. சக்சஸ் வேணுமா? சோர்வடையாம அதை துரத்தி பிடிங்க. ஒரு சூப்பரான வாழ்க்கை வேணுமா? அதுக்கான பேஸ்மெண்ட்டை நீங்களே போடுங்க.
நீங்க தோத்து போகலாம், உங்க மேலேயே உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளா மாத்தும். இதுதான் உங்களுக்கான தருணம். நாளைக்கு இல்ல, இன்றே தொடங்குங்க. இது வெறும் அட்வைஸ் இல்ல, ஒரு கட்டளை. ஆமா, உடனே எழுந்து நில்லுங்க. உங்க சோம்பேறித்தனத்திலிருந்து, உங்க தயக்கத்திலிருந்து இப்போ உடனே எழுந்து நில்லுங்க. கண்ட்ரோல உங்க கையில எடுங்க. உங்க வாழ்க்கையோட கடிவாளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிங்க. உங்க முடிவுகள், உங்க செயல்கள், உங்க எதிர்காலம், இது எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கணும். வேற யார்கிட்டயும் அதை கொடுக்காதீங்க. களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. பிளான் பண்ணது போதும், கனவு கண்டதும் போதும். வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய நேரம் இது. எப்பவுமே ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை காப்பாத்த இங்க யாருமே வரப்போறதில்ல. ஆனா உங்க உண்மையான பலம் என்ன தெரியுமா? உங்களை காப்பாத்த வேற யாருமே உங்களுக்கு தேவையில்ல. இது உங்க வாழ்க்கை. இது உங்களுக்கான பொறுப்பு. இது உங்களுக்கான தருணம். இப்போ எழுந்து போய் நீங்க யாரா மாறணுமோ அவரா மாறுங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்கிற அந்த முதல் படியை இன்னைக்கு இப்போதே எடுத்து வைக்க நீங்க ரெடியா?